மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவுக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது சித்திரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரும் 29ஆம் தேதி சித்திரை விழா தொடங்க இருக்கிறது. இதற்கான முகூர்த்த கால் நடும் விழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைகிறார். சல்மான், இது குறித்தான விவரம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பொறுத்தமட்டிலும் ஆண்டுதோறுமே விழாக்கள் நடைபெறும். ஆனாலும் சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 15 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதேபோன்று தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவிற்கான பணிகள் தொடங்கும் வகையிலாக மீனாட்சி அம்மன் கோவில் சார்பில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடியில் கொட்டகை முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. முன்னதாக மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து யானை முன் செல்ல முகூர்த்த கால் ஊர்வலமாக எடுத்து தேரடி பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே மீனாட்சி அம்மன் கோவில் சிவாச்சாரியார்களால் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பாக முகூர்த்த கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்திலும் முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் கோவில் இணை ஆணையர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இதில் மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமும், 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், மே 9ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு தேரோட்டமும் நடைபெற உள்ளது. முகூர்த்த கால் நடப்பட்ட நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கான சித்திரை திருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் இன்று முதலாக தொடங்கி நடைபெறும். 29ஆம் தேதி சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டுகளுக்கான முகூர்த்த கால் நடப்பட்டுள்ளது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் மற்றொரு நிகழ்வாக சொல்லக்கூடிய கள்ளழகர் கோவிலை பொறுத்த மட்டும் மே 10ஆம் தேதி கள்ளழகர் புறப்பாடும், 11ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும், 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. மதுரையிலுடைய பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கான முகூர்த்த கால் நடும் பணி இன்று தொடங்கி இருக்கிறது. ஸ்ரீதர்.